அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிஎஸ்சில பார்த்தீங்க அப்படின்னா, இஎம்ஐ கலெக்ஷன் பண்ணலாம். அ இஎம்ஐ கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நூன் பஜார்ல போயிட்டு, சிஎஸ்சி நூன் பஜார் கிளிக் பண்ணிட்டு, இந்த சிஎஸ்சி ஐடி போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்துரும். வந்ததுக்கப்புறம் இஎம்ஐ கலெக்ஷன் கிளிக் பண்ணி இஎம்ஐ கலெக்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 4 கம்பெனி இருக்கு. இந்த 4 கம்பெனில வந்துட்டு நம்ம எது வேணாலும் அ இது வந்து 1% உங்களுக்கு கமிஷன் வரும். அதுல 4 கம்பெனில வந்து 1% கமிஷன் வரும். நமக்கு 1% கமிஷன் வரும். சரிங்களா? இதுல வந்து டிவிஎஸ் நம்ம பே பண்றது எப்படின்னு பார்த்து இதுல போயிட்டு பே இஎம்ஐ குடுத்துருக்கு. இஎம்ஐ குடுத்துட்டு இஎம்ஐ குடுத்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகுறப்ப ஹேவ் ஏ அக்ரீமெண்ட் நம்பர்ல இருக்கும். அதுல போய் உங்க லோன் நம்பர் கரெக்ட்டா போட்டு அந்த லோன் நம்பரே இதுல இருக்கு. இப்ப வந்து லோன் நம்பர் டைப் பண்ணிட்டீங்க. லோன் நம்பர் டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத காட்டிடும். சரிங்களா? ஆ காட்டிட்டு இது நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இந்த அமௌண்ட் குடுத்தாச்சு. எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த அமௌண்ட் குடுத்தாச்சு. ஜஸ்ட் பே குடுத்தீங்க அப்படின்னா, ரீசெக் அக்ரீமெண்ட் பே பே குடுத்தீங்க அப்படின்னா பே ஆயிடும். கஸ்டமர் பேர்ல ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு பே பே குடுத்தீங்க அப்படின்னா குயிக் ஸ்டேட்டர் ஓகே. பேலன்ஸ் பெண்டிங் வேலட் பாஸ்வேர்ட் வேலட் பின் வேலட் பின்னு வேலட் பின் ஸ்டெப் ஆகும் ஆக்டிவேட் இந்த மாதிரி ரெசிப்ட் இந்த ரெசிப்ட் எடுத்து நீங்க அவங்க சிம்பிளா இருக்கு ஈஸியாக பண்ணலாம் டிரான்சாக்ஷன்